पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம்? 23வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 23வது ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லும் போதே யஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணை சகா. எவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயத்தில் சொல்ற மாதிரி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருஷ்யம் அதெல்லாம் பிரகிருதின்னு பேரு. க்ஷேத்திரம் மொத்தமும் திருஷ்யம், திருஷ்யம் எல்லாம் பிரகிருதி. 24 தத்துவங்கள். அதுக்கப்புறம் புருஷன், புருஷன் சொல்லக்கூடியது ஆத்மா. இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவையும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம் இந்த ஜெகத்து மொத்தத்தையும் குணங்களோடு சேர்ந்து எவன் பிரித்தறிந்து நேத்தி பண்ணி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு தான் மாத்திரமா எவன் நிற்கிறானோ ஆத்ம சாட்சா்காரம் பண்றானோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் எந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் அவன் திரும்ப பிறப்பதில்லை அப்படின்னு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்தியானது சொல்லப்பட்டது. இப்ப அந்த ஞானத்தை அடையிறதுக்கான மார்க்கம் ஒண்ணு இருக்குல்ல. புருஷன் எப்படி அறிகின்றான்? இந்த பிரம்மத்தை அறிஞ்சவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அறிஞ்சவனுக்கு மோட்சம். அந்த அறிதல் வந்து பாத்தீங்கன்னா எந்த மெத்தட்ல நடக்கணும், ஒரு பேட்டர்ன் இருக்கணுமே. எதையாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னா அதுக்கான பேட்டர்ன் இருக்கு. அந்த முறையை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இந்த 24வது ஸ்லோகத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு சின்னதா. அத்திர ஆத்ம தர்ஷனே, ரொம்ப தெளிவான வார்த்தைகள், ரொம்ப முக்கியமானது. அத்திர அப்படின்னா இந்த விஷயத்துல, அத்திர ஆத்ம தர்ஷன, இந்த ஆத்மாவை தரிசிக்கின்ற விஷயத்தில். ஆத்மாவை தரிசனம் பண்றதுல என்ன அர்த்தம்? ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்றது. அந்த ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்ற விஷயத்துல உபாய விகல்பா, உபாயம் அப்படின்னா சாய்ஸ்,
நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாய்ஸ் எல்லாத்தையும் உபாயம்னா சாதனம், விகல்பம் அப்படின்னா சாய்ஸ். நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கத்தில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இமே தியானாதய உச்சியந்தே, அந்த இவைகள் என்ன அப்படின்னா தியானம் முதலியவைகள் தான் அந்த ஆல்டர்னேட்டிவ். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க பகவான் சொல்கின்றார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுது. 24வது ஸ்லோகம். என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ்ல இந்த பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவோட தர்சனத்துல உபாயத்துல முயற்சி பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் வரிசையா சொல்ல போறேன். தியானேனாத்மனி பஷ்யந்தி, தியானேனாத்மனி பஷ்யந்தி, கேச்சிதாத்மானமாத்மனாம், கேச்சிதாத்மானமாத்மனாம், அன்யே சாங்கியேன யோகேன, அன்யே சாங்கியேன யோகேன, கர்மயோகேன சாபரே, கர்மயோகேன சாபரே, தியானேனாத்மனி பஷ்யந்தி, கேச்சிதாத்மானமாத்மனாம், அன்யே சாங்கியேன யோகேன, கர்மயோகேன சாபரே. இந்த ஸ்லோகம் ஒழுங்கா வியாக்கியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். நல்ல சாஸ்திரங்கள் நல்லபடியில படிச்சிருந்தாதான், சமன்வயம் பண்ணி புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தை ஆர்டர்ல கொண்டு வர முடியும். ஸ்தூலமா ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் ஸ்டடீஸ்லாம் இல்லாம எல்லாம் தப்பா மொழிபெயர்ப்பு, நிறைய மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல தப்பா இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்கு. சுருக்கமா ஒவ்வொன்றா சொன்னோம் அப்படின்னா கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா, இதை 4 தனியா வச்சுக்கணும். அப்ப சுருக்கமா எனக்கு சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம், கர்மயோகம். ஒருத்தர் கருமியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார உள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் பண்றவங்களை எல்லாத்தையும் இப்ப நான் சொல்றேன்ல, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ற, சங்கல்பமே பண்ணாதீங்க, எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல்ல முதல் ஸ்டெப்பு. கருமியா இருக்கிறவன் கர்மயோகத்தை பண்ணணும். இந்த கர்மயோகத்தை பண்றதுனால என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகும். அனந்த கோடி ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நம்ம எதையாவது வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா யாராவது கூட சேர்ந்து எதையாவது பண்ணியிருப்போம். மொத்த லைஃபும் பண்ணியிருக்க மாட்டோம். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜென்மத்துல நம்ம பண்ண அந்த நிஷ்காமிய கர்மமா பண்ணதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கரண சுத்தியை கொடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு கிருப்பையை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றது. அப்ப குரு கிருப்பை உண்டாகி இந்த சாஸ்திரத்துக்குள்ளார பிரவருத்தி பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கடந்து போன ஜென்மங்கள்ல பண்ண நிஷ்காமிய கர்மம் ஈஸ்வர பிரீத்திக்காக பண்ணது. அப்ப கர்மம், கர்மயோகம், கர்மயோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகி நமக்கு வந்து ஒரு புண்ணியம் வந்து ஜாகரணமாய் என்ன கிடைக்குது, குருவோட கிருப்பை, இந்த சாஸ்திரம் கேட்கறதுக்கான ஒரு கிருப்பை வந்து பாத்தீங்கன்னா உண்டாது. ஈஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா போட்டும் இவன் நிறைய கர்மா பண்ணியிருக்கான், அதனால இவனுக்கு வந்து இந்த பாக்கியத்தை கொடுப்போம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காருல்ல. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேட்கட்டும், பகவத்கீதை கேட்கட்டும், உள்ள போனா போட்டும், இவன் பிடிச்சிக்கிட்டு மேல வரானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால தான் வேதாந்த சிரவணம் பண்ற பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைக்குது. இதை பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிடிச்சுக்கிட்டு ஒரு நூல் கிடைச்சது அப்படின்னு பிடிச்சு நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வந்துடலாம். சிரவணம் பண்ணி நல்ல மனனத்தையும் பண்றீங்க அப்படின்னா சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் உண்டாகிறது பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். ஞானம் ஞான சப்தத்தினால சொல்லப்படுது. அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவமா ஆக்குறது, இல்லைன்னா ஞான நிஷ்டை அப்படின்னு பேர். சுவானுபவத்துக்கு இன்னொரு பேரு ஞான நிஷ்டை, பிரம்மானுபவம், ஆத்மானுபவம் அப்படின்னு 18th சாப்டர்ல சொல்ல போறாரு.
அப்ப அதுக்கு பேர் ஞான நிஷ்டைன்னு பேர். அப்போ மொத்தமா 4 ஸ்டெப்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா கர்மம், கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம், ஞான நிஷ்டை. இந்த 4 தூக்கி பாத்தீங்கன்னா ஓரமா வச்சுங்க. எப்பவும் இந்த 4 எப்பவுமே ஒரு பிராக்கெட் வச்சுங்க. உங்க ரூம்ல வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும் இந்த 4 ஸ்டெப் எழுதி வச்சுங்க. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் எலாபரேட் பண்றோம் அப்படின்னா இந்த கர்மம் பாத்தீங்கன்னா கர்மியா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா கர்ம யோகத்துக்கு வரான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. கர்ம யோகத்துல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல கர்மம் எல்லாம் கர்ம யோகத்துல சேர்த்துறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதோட நிப்பாட்டிடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கர்மம்ன்றது பாத்தீங்கன்னா 2 கர்மா சொல்லப்படுது. ஒன்னு ஸ்தூல கர்மா, இன்னொன்னு சூக்ஷ்ம கர்மா அப்படின்னு பேர். ஸ்தூல கர்மாவை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில நிறைய சொசைட்டிக்காக பண்றவங்க நிறைய இருக்காங்க. நிறைய புண்ணிய கர்மாக்கள் நிறைய பண்றாங்க. ஈஸ்வர அர்ப்பணமா பண்றவங்க நிறைய இருக்காங்க. ரொம்ப கம்மியா பாத்தீங்கன்னா உபாசனை பண்றத ஈஸ்வரார்ப்பணமா பண்றவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா உபாசனையே இப்ப இல்லாம போச்சு. அப்போ ஸ்தூல கர்மான்றது வெளியில பண்ற பூஜைகள், ஆராதனைகள், கர்மங்கள், சொசைட்டிக்காக பண்றது எல்லாத்தையும் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம எதை தியானம் பண்றோமோ ஈஸ்வரனை, சகுன ஈஸ்வர உபாசனை, இதையும் பாத்தீங்க அப்படின்னா நான் எதையெல்லாம் உபாசிக்கிறேனோ அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்றது. இப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம் வந்துடுது. அப்ப கர்மம் கூட பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மம் சொல்லி அதையே என்ன பண்ணலாம், நிஷ்காமிய உபாசனை அப்படின்னு 2 ஆக்கிடணும். கர்மயோகத்தை 2 ஆக்கிருங்க. நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனம் அப்படின்னு அதுக்குள்ளார. இந்த 2ம் ஆக்குனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட வந்தோன்னே குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல இப்ப சாந்தோக்கியம் இது மாதிரியான இடத்துலலாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குருநாதர்கிட்ட கர்மயோகம் பண்ணினவன் டைரக்டா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. கர்மயோகம் பண்ணிட்டு குருநாதரோட கிருபைட்ட வந்தோன்னே குருநாதர் என்ன பண்ணுவார், இவனுக்கு இன்னும் சித்த ஏகாகிரம் வரணும். இந்த சித்த ஏகாகிரம் வந்தாதான் இந்த ஞானம் பலித்தமாகும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சத்தியகாமன், உபகோசலன், இது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. சாந்தோக்கியத்துல நிறைய சிஷியர்களை பத்தி பேசுது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனைகளை பாத்தீங்கன்னா முதல்ல கொடுப்பாங்க. உபாசனைகளை கொடுத்து இதை அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்ப குருட்ட வரத்துக்கு முன்னாடியும் உபாசனை நடந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா குருநாதர்கிட்ட வந்ததுக்கு பிறகு குருநாதர் பார்த்துட்டு ஒரு உபாசனையை எடுத்து வைப்பார். அந்த உபாசனை பூர்ணமாகும் போது பாத்தீங்கன்னா சிஷ்யன் நல்லா இதாயிட்டானே, நல்லா ஏகாகிர சித்தத்தோட ஆயிட்டான், இவனுக்கு ஞானத்துக்கு அதிகாரியா இருக்கான் அப்படின்னு கூப்பிட்டு குருநாதர் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை பத்தின உபதேசத்தை பண்ற. உபதேசம் பண்ணதுக்கு பிறகு சிரவணம், மனனம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் சொல்றக்கூடிய ஆத்ம தியானம். இந்த ஆத்ம தியானத்தோட பரிபக்குவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மயோகத்துல மட்டும் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 இதா பிரிச்சுக்கிறோம். நிஷ்காமிய கர்மம், ஸ்தூல கர்மம், நிஷ்காமிய உபாசனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானம். ஞானத்துல எத்தனை பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம், மனனம்னு 2ஆ பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இதாயிடும். நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பிராப்தி, குரு பிராப்திக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிரவணம், சிரவணத்துக்கு அடுத்து மனனம், மனனத்துக்கு அடுத்து நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல ஆத்மானுபூதி. இவ்வளவுதாங்க ஸ்டெப்ஸ். இதை பாத்தீங்கன்னா நம்மளா சொல்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன அப்படின்னா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரோதவ்யோ ஸ்ருதி வாக்கியேப்யஸ்ச மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி மத்வாச்ச சததம் தியேயஹ ஏதே தர்ஷன ஹேத்தவஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பரம்பரையில சொல்றது உண்டு. குருநாதர் மூலமா ஆத்மாவை கேட்கணும். கேட்ட ஆத்மாவை பாத்தீங்கன்னா நிறைய யுக்தி மூலமா இந்த ஜெகத்து இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு நல்லா மாண்டுக்கியத்தை வச்சுக்கிட்டு நல்லா லாஜிக்கை யூஸ் பண்ணி மனனம் பண்ணணும். நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற தான்லயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சததம் தியேயா, சதா தியானம் பண்ணிக்கிட்டே இருந்து அனுபூதி பண்றதுதான். இதுதான் தர்ஷன ஹேத்தவா. இந்த ஆத்மாவை தரிசிக்கிறதுக்கான சாதனங்கள் என்று 3 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிரவண மனன நிதித்தியாசனம்ன்றது பூரணமா நீங்க பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை.
பிருகதாரண்யத்தை சொல்லும் போது ஆத்மாவாரே திரஷ்டவ்யா அப்படின்னு ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. ஆத்மாதான் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் செய்யத்தக்கது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும், ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணணும், ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த ஆத்மாவை சிரவண மனன நிதித்தியாசனம் பண்றது மூலமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா அறியப்பட்டதாகும் அப்படின்னு மைத்திரேயிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்கிய மகர்ஷி சொல்றார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாதியில நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியா பூரணம் ஆகவே ஆகாது. இது பூரணமான ஸ்டெப்ஸ். எங்க முந்தின ஜென்மத்துல ஒருத்தர் விட்டாரோ அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு யாத்திரைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னா தியானத்துலதான் வந்தோடனே பாதாள லிங்கத்துல உட்கார்ந்தார், தியானத்துல ஆரம்பிச்சார். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தீவிர முந்தின ஜென்மத்துல மனநத்துல இது பண்ணிருப்பாங்க, மனநத்துல ஆரம்பிப்பாங்க. சில பேர் சிரவணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும், நான் இதெல்லாம் கேட்டிருக்கனே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம எங்கேயோ இதெல்லாம் கேட்டிருக்குமே அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல அதோட தொட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல எனக்கு இப்ப கேட்கறது தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா இன்னும் கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா பத்தலைன்னு அர்த்தம். எனக்கு சித்த ஏகாகிரம் சித்திக்கல அப்படின்னா இன்னும் நீங்க உபாசகன் ஆகலன்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் கம்மியா இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மெதுவா சித்த சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு கர்மயோகம் பண்ணணும். சித்தத்தை ஏகாகிரம் பண்றதுக்கு உபாசனா கூட சேர்த்துக்கணும். நிஷ்காமியமா ரெண்டுத்தையும் நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டு கூடவே சிரவணத்தை பண்ணிக்கிட்டு, சிரவணம் பூர்த்தி ஆக மனனம் ஸ்டார்ட் ஆகும். ஒன்னத்தோட தொடர்ச்சி அது. மனனம் பூர்த்தி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நேத்தி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் தான் மாத்திரம் இருக்கும். அதிலேயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இந்த ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு, மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு சாதனமா. எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னா 4 ஸ்டெப் வந்து 12வது அத்தியாயத்துல 8ல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்காரு. அதையும் மனசுக்குள்ளார வச்சுக்கங்க. 8வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு 12:8 சகுனத்துக்கு ஒரு பேட்டர்னை பார்த்துட்டு நிர்குணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். சகுனத்தை பத்தி பேசும்போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சகுன ஈஸ்வரன் இடத்துல புத்தியை வந்து சமாதி பண்றது. மையேவ மன ஆதத்ஸ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா அப்படின்னு 12வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரமமுக்தி அடையணும் அப்படின்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி அடைஞ்சு அங்கிருந்து மோட்சம் அடையணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் நம்ம போறோம், பிரம்மலோகம்னு ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அங்க மோட்சம் அடைகிறது. அதுக்கு பேர் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சகுன ஈஸ்வரனோட ரூபத்துல என்ன பண்ணணும்னா மையேவ மன ஆதத்ஸ்வ சமாதித்வன்னு அர்த்தம். என்னிடத்திலேயே சமாதியை செய்வாயாக, மனதையும் புத்தியையும் என்னிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணு. எனக்கு முடியலையே சுவாமி அப்படின்னா 9வது ஸ்லோகத்துல சொல்லுது, அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மஜிஸ்திராம் அபியாச யோகேன ததக மாம் இச்சாப்தும் தனஞ்சய. என்னால சமாதி பண்ண முடியல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சமாதி பண்றதுக்காக என்ன உண்டோ பிராக்டிஸ், அபியாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா தியான அபியாசத்தை பண்றது. நீங்க எந்த தியானத்தை எடுத்திருக்கீங்களோ அது ஜபம், ஓங்கார ஜபமா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூப தியானமா இருக்கலாம். நம்ம வந்து பாகவதத்துல விஸ்வரூப தரிசனத்தை எல்லாம் பத்தி பார்த்திருக்கோம். அதெல்லாத்தையும் உத்தவருக்கு என்ன மெடிடேஷன் மெத்தட் ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல அந்த கிருஷ்ணரை வந்து எப்படி உபாசனை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரீட்சித் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொன்னாரோ இது மாதிரி 3 இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபில மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த மெத்தடை எடுத்துக்கிட்டு இங்க கீதையில வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விக்கிரகத்தையோ இல்ல ஒரு சித்திரத்தையோ வச்சுக்கிட்டு அதையே மனசை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 2வது ஸ்டெப் சமாதி பண்ணு. சமாதி முறையினா சமாதிய அடையறதுக்கான பிராக்டிஸ் அபியாசத்தை பண்ணு. எனக்கு அதுவும் முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து 10வது ஸ்லோகத்தை சொல்றாரு,
அபியாசே அப்படி சமர்த்தோசி அசமர்த்தோசி மத்கரும பரமோபவ. யார் பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் பண்றதுக்கு என்னால முடியல சாமி, மனசு கண்ண மூடி உட்கார்ந்தா வேற ஏதோ சிந்தனை போகுது சாமி அப்படின்னா ரஜோகுணம் இருக்கு. ரஜோகுணம் பாத்தீங்கன்னா உங்களை உட்கார விட மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட மத்கரும பரமோபவனா, பகவானுக்கு பாத்தீங்கன்னா 8 விதமான நவவித பக்தி, 8 விதம் 9 விதமான பக்தி பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா யோகத்தை இதுல இதுல நம்ம சைவ சித்தாந்தத்தை சொல்லும் போது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 ஸ்டெப் சொல்லுவாங்க. இந்த சரியை கிரியை பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்கர்ம பரமத்துல பாத்தீங்கன்னா சரியையும் கிரியையும் வந்துடும். நல்லா சுவாமிக்கு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சேவை இருக்கோ நல்லா சுவாமிக்கு உடம்பால சேவை பண்றது மத்கர்ம பரமன்னு பேர், பகவானோட கர்மத்தை பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா பரிச்சாரிய கர்மான்னு நம்ம சொல்றோம். ஒரு ஹோமம் நடக்குது அப்படின்னா ஒரு ஹோமத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் தேவைப்படும் தெரியுங்களா? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குனீங்க அப்படின்னா ஐயோ அது முடிகிறதுக்குள்ளார அந்த ஹெல்ப் பண்றதுக்கு பாரிச்சரிய கர்மம் பண்ணாதான் தெரிஞ்சு பார்க்கும். தூங்க முடியாது, உங்களால் நிற்க முடியாது. சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஹோமம் நடக்குது அப்படின்னா சாப்பாடு கிடைக்காது, ஒழுங்கா தூக்கம் இருக்காது, காலங்காத்தால படுத்து எந்திரிக்கிறது கூட இடம் இருக்காது. அப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி தன்னை பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பூஜைகள்லையோ சிவராத்திரி பூஜையெல்லாம் நான் சேவை பண்ண போறேன்னு போனீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது மாதிரியான ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டு ஈஸ்வரார்ப்பணமா சேவை பண்றது ஈஸ்வரனுக்காக. அது மாதிரி சேவைகள் பண்றதுக்கு பேரு நவவித பக்திக்குள்ளார வந்துடும் சரியை. அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியை. கிரியை அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா யோகம் பண்ண முடியல, ஆனா பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ண முடியும்ல. சுவாமியோட மூர்த்தத்தை வச்சு பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் பண்ணி சுவாமியை நல்லா பிரீத்தியா வெளியில கண்ணை திறந்துகிட்டே அபிஷேக ஆராதனைகள் பண்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு மத்கரும பரமம்னு பேரு, சரியை கிரியை அப்படின்னு 2த்தையும் சொல்றோம். அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து சித்தத்தை ஏகாகிரம் பண்ண முடியல அப்படின்னா, அந்த பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா சரியையும் கிரியையும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் சுவாமி என்னால அது கூட முடியல சாமி, எனக்கு சான்ஸ் இல்லை, நல்லவனே சுத்தி இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல, எங்கேயும் எனக்கு பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கல. சரியை பண்றதுக்கும் சான்ஸ் பண்ணல, அதே நேரத்துல கிரியைன்னு பண்ற பூஜை பண்றதுக்கும் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல சாமி, தவிக்கிறேன் சாமி, எனக்கு ஏதாவது கை கொடுங்க சுவாமி அப்படின்னா பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 11வது ஸ்லோகத்துல 12:11 அதைததப்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதஹ சர்வ கர்ம பலத்தியாகம் ததகுரியதாத்மவான். பகவான் ஆசிரியம் பண்ணிக்கிட்டு அவருடைய கர்மங்களையோ சரியை கிரியை எதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாத. என்ன பண்ண அப்படின்னா நீ எந்த பொசிஷன்ல இருக்கியோ அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, மாமிசம் வெட்டுறதா இருக்கட்டும், செருப்பு தைக்கிறதா இருக்கட்டும், கோயில்ல பூஜை பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா இருக்கட்டும், என்ன வேலை பண்ணாலும் சரி, எந்த வேலை பண்ணினாலும் ஒரு இடத்துக்கு எனக்கு சரியை கிரியைக்கு பாத்தீங்கன்னா பாக்கியம் இல்லை, அதனால பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட சரீரத்துல எந்த கர்மம் நடந்தாலும் அந்த கர்ம பலன்கள் எல்லாம் பகவானுக்கே போய் சேரட்டும், எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சர்வ கர்மம் பண்றதுல காயா வாச்சா மனசா எந்த கர்மத்தோட பலன் பண்ணாலும் அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு ஒருத்தன் பண்ணட்டும். அப்ப 4 ஸ்டெப் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. சமாதி பண்ணட்டும், சமாதி முடியலன்னா சமாதிக்கான அபியாசத்தை பண்ணட்டும், அபியாசம் முடியல அப்படின்னா பகவானோட சரியை கிரியைன்னு சொல்லக்கூடிய மத்கர்மங்களை பண்ணட்டும், அதுவும் முடியல அப்படின்னா எந்த கர்மம் பண்ணாலும் எல்லா கர்மத்தோட பலனையும் அர்ப்பணம் பண்ணட்டும். இந்த 4 ஸ்டெப். அப்போ இங்க மேல இருந்து கீழே இறங்கின மாதிரி கீழே இருந்து மேலே இறங்க. முதல் ஸ்டெப்பு சர்வ கர்ம பலத்தியாகம். முதல் ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும், எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் 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 ஈஸ்வரார்ப்பணம், எதை பண்ணினாலும் இதை ஆரம்பிக்கணும். இது மூலமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சித்த சுத்தி கிடைக்கும். பகவான் ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பார், ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுப்பார். கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா சரியை ஆரம்பிக்கணும். சரியைக்கு சான்ஸ் கிடைக்கும். மெதுவா உழவாரப்பணிக்கு யாராவது கூப்பிடுவாங்க, கொஞ்சம் கோயில் சேவை இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. மெதுவா 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 பாத்தீங்கன்னா பப்ளிக் காரியத்திலிருந்து மெதுவா 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 உங்களை உள்ள கோயிலுக்குள்ளார கொண்டு வருவாங்க. அப்ப மெதுவா பாத்தீங்கன்னா யாராவது பாப்பாரு, என்னப்பா சும்மா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சேவை பண்ணிட்டே இருக்க, ஈஸ்வர பூஜையெல்லாம் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, வா வா இங்கே வா, எத்தனை வருஷம் நீ பாட்டுக்கு சரியே பண்ணிட்டு இருப்ப, பரிச்சார கர்மாவை எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவார், ஒரு பெரியவர் ஏதாவது ஈஸ்வருக்கு இருப்பார், என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூஜையை எடுத்து வைப்பார்.
எடுத்து வச்சு ஒழுங்கா பூஜை பண்ணணும் அப்படின்னு சோடசோபச்சாரத்தோட ஒரு பூஜையை சொல்லி கொடுத்து பண்ண வச்சுக்குவார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கும் போது என்ன மாதிரி ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வருவார். மாமா வந்து பாத்தீங்கன்னா கீழ் வீட்டு மாமா இருந்தார். அவர் நல்ல நிஷ்டையோட பூஜை பண்ணிட்டு இருந்தார். எனக்கு பார்க்கும் போதெல்லாம் தெரியும், ஐயோ என்னடா இது இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, கொஞ்சம் கூட எவ்வளவு நாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எத்தனை வருஷம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மெதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட வந்த பிறகு நம்ம ராமச்சந்திரவாசி இவங்களெல்லாம் அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறது. என்ன அப்படின்னா, என்னது பூஜையா பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருஷம் பண்ணுவீங்க, எத்தனை வருஷம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு மெதுவா என்ன பண்றது, கண்ணமுடி உட்காருங்க, ஓங்காரத்தை பண்ணுங்க, இல்ல பிராணனை உபாசனை பண்ணுங்க அப்படின்னு பிராண உபாசனையோ இல்ல ஓங்கார உபாசனையோ ஏதாவது ஒரு உபாசனைக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு குருநாதர் லைட்டை தட்டி விட்டு மடமாத்தி விட்டுருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியில இருந்து கிரியை வந்துடும், கிரியையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ற அபியாசம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா 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 சித்த ஏகாகிரம் மெதுவா சேகரமாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் டக்குன்றாங்க, பூஜையை பண்றது 20 வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்ணமுடி உட்கார்ந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு 6 மாசத்துக்குள்ளார 1 வருஷத்துக்குள்ளார நடந்துடணும் அப்படின்னு. அப்ப பூஜை மட்டும் 10-20 வருஷம் பண்ணீங்கல்ல, அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உபாசனையும் 10-20 வருஷம் பண்ணாதானே பலன் கிடைக்கும். மெதுவா மெதுவா தானே அது ஏற முடியும். அப்போ மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் திடமாயி 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 சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்ட் ஈஸ்வரனோட ரூபத்திலேயே நிக்கிற மாதிரி ஒரு சமயம் வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்துருதா, முதல்ல நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியை கிரியை, சரியை கிரியைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலத்தியாகம், சரியை கிரியை, சரியை கிரியைக்கு அப்புறம் அபியாசம் கண்ணமுடி, அதுக்கப்புறம் சமாதி. இதுதான் ஸ்டெப். இது வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரனுக்கு இப்படி போகுது. இதே நிர்குண ஈஸ்வரனை அடையணும், மோட்சம் அடையணும், இங்கேயே மோட்சம். நிர்குண ஈஸ்வரனை அடையிறதுனால என்ன பிராப்தி, போன ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி திரும்ப பிறக்காதது, இங்க சரீரத்துல இருக்கும் போதே ஜீவன் முக்தி உண்டாயிடுறது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் சொல்றார். வந்துருங்க இங்க. இப்ப இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 13வது சாப்டர்ல 24வது ஸ்லோகம் எப்படி 12வது அத்தியாயத்துல 8லிருந்து 11 வரைக்கும் கிரமமுக்தி சாதனம் சொல்லப்பட்டதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்தை அடைவதற்கான ஒரு பேட்டர்ன் சொல்றார். என்னது, உச்சத்துல இருந்து எப்பவுமே ஆரம்பிக்கணும். 12வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகமே சமாதி பண்ணு அப்படின்னு ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல டாப்ல இருக்கிறத சொல்லிடுது, லட்சியம். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித். கேச்சித் அப்படின்னா சிலர். சிலர் அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்டித் தீரஹா. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கேச்சித்னா யாரோ சில பேர் ஏன்னா ஃபில்டர் ஆகி வராங்க. அப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா தியானத்தினால், தியானத்தினால் ஆத்மாவை, ஆத்மானம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மாவை, ஆத்மனா தன்னுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மனான்றதுக்கு அர்த்தம் தன்னுடைய புத்தியினால், அந்த கரணத்தினால், ஆத்மாவை தன்னுடைய அந்த கரணம்ன்ற புத்தியினால், ஆத்மாவினால், ஆத்மனி தன்னிடத்திலேயே, தன்னுடைய ஹிருதயத்திலேயே, தன்னிடத்திலேயே தன்னுடைய புத்தியினால் பரமாத்மாவை என்ன பண்றாங்க, பஷ்யந்தி பார்க்கின்றார்கள், தரிசனம் செய்கின்றார்கள், சாட்சாத்காரம் செய்கின்றார்கள். இதான் டாப் லெவல். 12:8 என்ன சொல்லப்பட்டதோ அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்குணத்துக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து சகுணத்துல தியானம் பண்ணி சகுணத்துல சமாதி பண்றது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றது. இதுக்கு என்ன சுவாமி ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 20, 6:20 போட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா ஆப்டா இருக்கும் இதுக்குள்ளார. 6வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல சொல்லும் போது சொல்றார், எத்திர உபரமதே சித்தம், எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா,
எத்திர செய்வாத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. அப்படியே சப்தங்கள் அப்படியே இருக்கு. எவன் பாத்தீங்கன்னா இந்த யோக சேவையினால, யோகம்னு என்ன அர்த்தம்? தியான யோகம். இந்த தியான யோகத்தை பிராக்டிஸ் பண்ணி எங்க எடுத்தோன்னு இல்லை, எப்படி கர்மயோகம் பண்ணி சரியை கிரியை பண்ணி அதுக்கப்புறம் அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம்தான் சமாதி நடக்குதோ சகுனத்துல, அதே மாதிரி நிர்குணத்திலையும் ஸ்டெப்ஸ் போகணும். நல்லா ஸ்டெப்ஸ் போய் ஃபைனலா இருக்கக்கூடிய நிதித்தியாசன தியானம் அப்படின்னு பேரு. இந்த ஆத்ம தியானம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய தியானம், அதுல யோக சேவையினால இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா 100% ஷட் டவுன் பண்ணி உபரமதே சித்தம். எந்த அவஸ்தையில ஒரு யோகியோட சித்தம் பாத்தீங்கன்னா 100% சித்த விருத்தி நிரோதம் ஆகுதோ, நிருத்தம் யோக சேவையா, யோக சேவையினால யோக பிராக்டிஸ்னால நிரோதத்தை அடைகிறதோ, எத்திரச்ச ஏவ எந்த அவஸ்தையில் அவன் என்ன ஆகிறான், ஆத்மனா ஆத்மானம், ஆத்மனா ஆத்மானம் தன்னையே பாத்தீங்கன்னா தன்னால், தன்னையே தன்னால், ஆத்மாவை தன்னால் புத்தியினால், ஆத்மனி பஷ்யன்னு தன்னிடத்திலேயே பார்த்து துஷ்யதி மகிழ்ச்சி அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோகம் அப்படியே இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்தாதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த தியானத்தை பாத்தீங்கன்னா பண்றது ஒரு கேட்டகரி. இது பாத்தீங்க அப்படின்னா யாராவது கேட்கலாம், சுவாமி இது ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சாய்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 6வது அத்தியாயம் தியான யோகம் தானே வச்சோம். நான் ஆரம்பத்திலேயே ரொம்ப பாஷ்யத்தை ரொம்ப பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இந்த 5வது அத்தியாயத்திலேயே 6வது அத்தியாயத்தோட தியானம் ஸ்டார்ட் ஆயிடும். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது ஸ்லோகத்துல 5:27, 27, 28, 29 3 ஸ்லோகம் அதுலயே பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தோட ஸ்டார்ட் ஆயிடும். அந்த தியான யோகத்தை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா சங்கரர் என்ன பண்ணுவாரு, 27வது ஸ்லோகம் 5:27 ஒரு அவதாரிக்கா இருக்கு. அந்த தியானத்தை பத்தி பாத்தீங்கன்னா சொல்லும் போது, அத இதானியும் தியான யோகம் சம்யக் தர்சனம் பிரதி அந்தரங்கம் விஸ்தரேன வக்ஷ்யாமி இதி. அங்க ஆரம்பிக்கும் போதே சொல்றார், இந்த தியான யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியான யோகம் அந்தரங்க சாதனம் அப்படின்னு பேர். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு 3 வச்சுட்டோன்னு வச்சுங்க. ஸ்ரவணம் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு எது ரொம்ப பிரதான சாதனை அப்படின்னா நீங்க சிரவணம் பண்றதுதான் பிரதானம். இப்ப பூஜை பண்றது பிரதானமான்னு கேட்டீங்கன்னா ராமச்சந்திரவாசு ஏதாவது சொல்லுவாரு, நான் பூஜைக்கு போகணும் சாமி, எனக்கு அப்படியே கோபமா வரும், பாடத்தை விட்டுட்டு பூஜைக்கு போறேன் அப்படின்னீங்கன்னா அது அதமம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆயிடும், ஸ்ரவணம் பாத்தீங்கன்னா அந்தரங்கம் ஆயிடும். ஸ்ரவணம் பண்றவங்களுக்கு ஸ்ரவணம் தான் அந்தரங்கம். வெளியில போற பூஜைகளோ இல்ல நான் திருவிழாக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன், யாத்திரை போறேன், அயோத்தியா போறேன், மண்ணாங்கட்டி போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சிரவணத்தை விட்டுட்டு போறதா? வரப்போமே ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணதுனால தான் சிரவணமே கிடைக்குது. இதை விட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகுறது? அப்ப பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல சிரவணம் பிரதானம், மற்ற காரியங்கள் எல்லாம் வெளியில பண்ற காரியம் எல்லாம் கவனமாயிடும், பகிரங்க சாதனம் ஆயிடும். அதுக்கப்புறம் மனனம் பண்றவங்களுக்கு என்ன ஆகும், இப்ப எனக்கு மனனம் பண்றது, இப்ப நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆயிடும். அதுக்கு முந்தின ஸ்டெப்பு கீழே போயிடும். நான் எங்கேயாவது போய் பாடம் சொல்றாங்களா அப்படின்னு நான் கேட்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நொச்சூர் சுவாமி வந்திருக்காரு பாடம் சொல்றாரு, நீங்க வரலையா சாமி அப்படின்னு. நான் எதுக்கு வரணும்? நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சிரவணம் பண்றவங்க போய் கேட்கட்டும், மனனம் பண்ற நான் எதுக்கு பாத்தீங்க. அப்ப என்ன அர்த்தம், கேட்கறதுல பாத்தீங்கன்னா விருப்பம் போயிடும், மனனத்துல பாத்தீங்கன்னா தாற்பயம் வந்துடும். அப்ப மனனம் பண்றவனுக்கு பாத்தீங்கன்னா மனனம் தான் அந்தரங்கம், சிரவணம் பகிரங்கமா போயிடும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போறான், ஆத்மானுபூதிக்கு போறான் அப்படின்னா, சுவாமி எனக்கு ஆத்மானுபூதி வேணும் அப்படின்னா இப்ப டிசைட் பண்றேன் அப்படின்னா இந்த மனனத்தை பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி தூரமா போட்டுட்டு எல்லா ஸ்டடீஸையும் எல்லாம் குப்பையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, சாஸ்திர குப்பை எல்லாத்தையும் சாஸ்திரமே சொல்லுது, சாஸ்திர குப்பையை தூக்கி ஓரமா போட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது. அப்போ அனுபூதிக்கு பாத்தீங்கன்னா எது அந்தரங்க சாதனம் அப்படின்னா ஆத்மானுபூதிக்கு அந்தரங்க சாதனம் தியான யோகம்.
சம்யக்கு தரிசனம் பிரதி. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்யக்கு தரிசனம்னா ஆத்ம தரிசனத்துக்கு. அதுதான் தியான யோகம் தான், அந்தரங்க சாதனம். அதை நான் விஸ்தாரமா சொல்ல போறேன் அப்படின்னு தான் என்ன பண்றார், 5வது சாப்டரோட முடிவுல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் ஆரம்பிச்சுவார். இதே பாத்தீங்கன்னா சங்கரர் திரும்பவும் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாருன்னா, 6வது அத்தியாயத்தோட அவதாரிகா பாஷ்யத்திலையும் அவதாரிகா ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, அதீத அனந்தர அத்தியாயாந்தே 5வது அத்தியாயத்தோட எண்டில் பாத்தீங்கன்னா தியான யோகஸ்ய சம்யக் தரிசனம் பிரதி அந்தரங்கஸ்ய சூத்திரபூதா ஸ்லோகாக. நான் பாத்தீங்கன்னா தியான யோகம் இந்த ஆத்ம தரிசனத்துக்கு அந்தரங்க சாதனம், அதை பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு திரும்பவும் இண்டிகேட் பண்றார். சரி, அந்த தியான யோகத்துக்கு பாத்தீங்கன்னா பகிரங்கம் எது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் அந்த அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல பாஷ்யத்துல சொல்றார், தத்திர தியான யோகஸ்ய பகிரங்கம் அந்தரங்கம் தியான யோகம். அப்போ அந்தரங்கம் தியான யோகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பகிரங்கம் இருக்கணுமே சுவாமி அப்படின்னா, ஆமா பகிரங்கம் இருக்கு. பகிரங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, கர்ம இது யாவத்து. கர்மம் தான். கர்மம்னா என்னது, கர்ம யோகம் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த கர்மயோகம் ஒருத்தர் நல்லா பண்ணி சித்தம் சாந்தமாயிருந்தா தான் அவரால் கண்ண மூடி உட்கார்ந்து ஆத்மால தியானம் பண்ண முடியும். அப்போ பாத்தீங்கன்னா கர்மயோகம் பாத்தீங்கன்னா பகிரங்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஞான யோகம் சிரவணம் மனனம். அதுலயே பாத்தீங்கன்னா சிரவணம் வெளிப்பு போயிடும், மனனம் போயிடும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் தியானம் தான் ஆத்மானுபூதிக்கு அந்தரங்க சாதனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இத பாத்தீங்கன்னா படிச்சதுக்கு பிறகு இங்க வந்துருங்க. அப்ப தியானத்தினால் சிலர் தன்னிடத்திலேயே தன்னை பரமாத்மாவா இருக்கிற தன்னை பார்க்கிறார்கள். அப்படின்னா நிதித்தியாசன ரூப தியானம் முடிஞ்சு போச்சு. சரி, சில பேர் என்ன பண்றாங்க, அன்யே அன்யே அப்படின்னா அடுத்த லைன்ல இருக்கிறது. மற்றும் சிலர் என்ன பண்றாங்க, இங்கேயும் கஷ்டித்திரகதான். யாரு அப்படின்னா ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாத்தீங்கன்னா விசாரம் பண்றாங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து 13வது அத்தியாயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அன்யே சாங்கியேன யோகேன. மற்றும் சிலர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 13வது அத்தியாயத்துல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கியம் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சாங்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 25 தத்துவங்கள். பிரகிருதி எது 24 பாத்தீங்கன்னா பிரகிருதி திருஷ்யம் திரஷ்டா 1, 25 தத்துவங்கள் தான் சாங்கியம்னு பேரு. இந்த சாங்கிய தத்துவங்களை பாத்தீங்கன்னா சாங்கியம்னா கபில சாங்கியம். இது நம்ம நிரீஸ்வரவாதம் சாங்கியம் இல்ல, பாரமார்த்த சாங்கியம் அப்படின்னு பேரிக்கிறோம். வைதிக சாங்கியம்னு பேரு. அந்த வைதிக சாங்கியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 13வது சாப்டர்ல பிரகிருதியில இருந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு அப்படின்னா புத்தி தத்துவம் மகத்து. அந்த புத்தியில இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 8 ஐட்டம் வந்துடும். அவ்வியக்தம், அவ்வியக்தத்துல இருந்து புத்தி, புத்தியில இருந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அகங்காரத்தோட 3ஓட ஒரு பஞ்ச தன்மாத்திரைக்கு செலுத்திங்கன்னா 5 3 8. இந்த இதுக்கு என்ன பேரு, பிரகிருதி பின்னா அஷ்டதா. இது பாத்தீங்கன்னா அபரா பிரகிருதி அப்படின்னு பேரு. இந்த 8க்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன வந்துடும், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சமகா பூதங்கள், ஒரு மனசு, 16 வந்துடும். அப்ப 8ம் 16ம் கூட்டினீங்கன்னா 24 தத்துவங்கள் திருஷ்யம் ஆயிடும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரஷ்டான்னு சொல்லக்கூடிய ஆத்மா க்ஷேத்திரஜ்ஞன்னு பேரு. அப்ப க்ஷேத்திரம் 24, க்ஷேத்திரஜ்ஞன் அறிபவன் ஒருத்தன். இதைதான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த 13வது சாப்டர்ல திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதே தான் பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2வது சாப்டர்லயும் சாங்கிய யோகம்ன்ற பேர்ல ஆத்மாவை பத்தின விசாரம் அங்கேயும் நம்ம பண்ணணும். அப்ப இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சாங்கிய யோகம் அப்படின்னு பேரு. இந்த திரஷ்டாதிருஷ்யத்தை பிரிச்சு அறியறது மூலமா சிலர் பார்க்கிறார்கள். கேச்சித்து பஷ்யந்தி, அந்நியே கேச்சித்து பஷ்யந்தி. மற்றும் சிலர் பாத்தீங்கன்னா அந்த சாங்கிய யோகத்தினால உட்கார்ந்து பண்றாங்க. இது என்னது அப்படின்னா ஸ்ரவணம் மனனம். இந்த சாங்கிய யோகத்துக்குள்ளார எதை கொண்டு வரணும், ஸ்ரவண மனனத்தை கொண்டு வந்துடணும். ஞானம், ஞான யோகம்னு பேர். சாங்கிய யோகம்னு என்ன அர்த்தம், ஞான யோகம். அப்போ ஞானம்
தியானத்துக்கு வரும்போது நிதித்தியாசனம், ஞானத்தையும் நிதித்தியாசனத்தையும் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு கர்மயோகேனச்ச அப்பரே. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மயோகத்தினால் முயற்சி செய்கிறார்கள். கர்மயோகம் தான் எதுக்கு சாதனம் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஞானம் வரணும், ஞானம் சித்திக்கணும், புரியணும், அதுல நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் வரணும் அப்படின்னா நிஷ்காமிய கர்மயோகம் தான் வேணும். நிஷ்காமிய கர்மயோகம் இல்லாம இந்த ஆத்மாவை அடையவே முடியாது. பரோட்ச ஞானமும் பூரணமா உண்டாகாது. அதுக்கப்புறம் அபரோக்ஷத்தை பாத்தீங்கன்னா அனுபூதியை பத்தி பேசுவானே. அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மம் தான் லைசன்ஸ் ஞான யோகத்துக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு குருநாதர் மூலமா பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா சில பேர் முயற்சி பண்றாங்க. கர்மயோகத்தை பண்றதுனாலயே நான் ஆத்மாவை அடைய முடியும்னு நிறைய பேர் காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டெப்ஸ் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கர்மயோகம் கீழே இருந்துவாங்க. கர்மயோகம், கர்மயோகத்தினால பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி கிடைச்சது அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா குரு கிருப்பையினால சிரவண மனனம் சொல்லக்கூடிய சாங்கிய யோகம் கிடைச்சிடும். சாங்கிய யோகம்ன்ற சிரவண மனனம் கிடைச்சது அப்படின்னா நல்லா மனனம் பண்ணி முடிச்சோன்னே தியான யோகம் சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை அறிகிறார்கள். அப்ப இதுல நிஷ்காமிய கர்மயோ அந்த இதுலயும் சகுண பிரம்மத்தை அடையிறதுலையும் இந்த நிர்குண பிரம்மத்தை அடையிறதுலையும் ஒரே ஒரு விஷயம் பேஸ் ஒன்னே ஒண்ணுதான். எது? கர்மயோகம். அங்கேயும் கர்ம பலத்தியாகம், இங்கேயும் கர்ம பலத்தியாகம். அங்க பாத்தீங்கன்னா நவவித பக்திக்கு போயிடுவீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு என்ன பண்றீங்க, டைரக்டா குருநாதர்கிட்ட சிரவண மனனம் பண்றீங்க. இப்ப தயானந்தா இந்த ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றாங்க. அவங்க டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானத்துக்கு போறாங்க. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்றோம், உட்கார்ந்து சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா பண்ணதுக்கு பிறகு தியானத்துக்கு போகும். இதான் பாத்தீங்கன்னா பிரம்மானுபூதிக்கு பாத்தீங்கன்னா சாதனமா சொல்லப்படுது. கர்மயோகம், அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானம். இதான் ஸ்டெப்பு இங்க சொல்லியிருக்காரு. அப்ப யாராவது கேட்பாங்க என்ன சாதனம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கர்மயோகம், அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 4 ஸ்டெப்பை பாத்தீங்கன்னா வச்சுக்கணும். இதுல சகுண பிரம்மத்தை அடைகிற கிரமமுக்திக்கு சாதனம் ஏதாவது கேட்டாங்கன்னா முதல்ல கர்ம பல தியாகம், 2வது ஈஸ்வர கர்மம் சரியை கிரியையை பண்றது, அதுக்கப்புறம் 3வது அபியாசம், 4வது சமாதி. அப்ப பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு 4, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் முக்திக்கும் பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கும் 4 ஸ்டெப் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம். பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார் தியானேன. தியானேனா என்ன அர்த்தம்? தியானத்தினால். ஃபர்ஸ்ட் தியானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் நாம சப்தாதிபியோ விஷயேபியக ஸ்ரோத்ராதீனி கரணானி மனசி உபசம்ஹிருத்ய. இதுக்கு பேர் என்ன பேர்னா ஆச்சாரியர் சொல்றார் தியானம்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம்னா என்னன்னா சப்த முதலிய விஷயங்கள் இருக்குல்ல, 5 இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு வாய் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? காது சப்தத்தை கிரகணம் பண்ணுது, கண்ணு ரூபத்தை பார்க்குது, மூக்கு ஸ்மெல் பண்ணுது, நாக்கு டேஸ்ட் பண்ணுது, ஸ்கின் பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்ணுது. அப்போ இந்த 5 இந்திரியங்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும் 5 விஷயங்கள் வெளியில இருக்கு. இந்த வெளியில இருக்கக்கூடிய சப்த முதலிய விஷயங்களை எல்லாத்தையும் அந்த விஷயங்களிலிருந்து இந்த இந்திரியங்களை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயேபியக, சப்தாதி விஷயேபியக, சப்தம் ரூபம் ரசம் கந்தம் சொல்லக்கூடிய வெளி விஷயங்களிலிருந்து ஸ்ரோத்ராதீனி கரணானி, இந்த கண்ணு காது மூக்கு வாயின்னு சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்களையும் மனசி உபசம்ஹிருத்திய, இந்த மனசுல பாத்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்றது, லயம் செய்து. நம்ம ஸ்டெப் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், விஷயத்தை இந்திரியத்துல லயம் பண்ணணும், இந்திரியத்தை மனசுல லயம் பண்ணணும். இந்த மனசுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு பாத்தீங்கன்னா லயம் பண்ணிட்டு மனகச்ச, இந்த மனசையும் எதுல லயம் பண்ணணும்? மனச புத்தியில, புத்திய பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சுத்த பிரம்மத்துல லயம் பண்ணட்டும். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. மனசை என்ன பண்ணணும்? மனகச்ச பிரத்யக்கு சேத்த எதிரி,
இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சதா வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேக சைத்தன்யம்னு சொல்றோம். சேத்தை இத்தறி அப்படின்னா என்ன, ஸ்புரணம் ஸ்புரணம்னு அடிக்கடி வார்த்தை சொல்றோம்ல. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம், உணர்வு. அந்த உணர்வுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த உணர்வுக்கு பேரு பிரத்யக் சைத்தன்யம்னு பேரு. அந்த பிரத்யக் சைத்தன்யத்தினிடத்துல சேத்த இத்தரி ஏகாகிரதையா, ஏகாகிரதையான தொடர்ந்து தைலதார மாதிரி பிரத்யேக தானதா தியானம். யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் 3:2 வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்தை சொல்லுது, பிரத்யேக தானதா தியானம், பிரத்யேக தானதா தியானம். 3:2 யோக சூத்திரத்துல சொல்லுது. ஒரே தாட்டு வந்து பாத்தீங்கன்னா தைலதார மாதிரி ஒரே தாட்டை வச்சுக்கிறது. சரி, சகுனத்துக்கு தாட்டு ஓம் 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 சகுனம், நம சிவாய நம சிவாய நம சிவாய சகுனம். ஒரு ரூபம் சகுனம், ஒரு ராம 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 சகுனம். அப்ப நாமமோ ரூபமோ எடுத்துக்கிட்டீங்கன்னா சகுன தியானம். அதே வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் கிளியரா சொல்லியிருக்காரு, நிர்குண தியானம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வெறும் ஸ்புரண மாத்திரத்துல சைத்தன்ய மாத்திரத்துல இருக்கிறது. வெறும் சைத்தன்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிருதம் பண்றது, தைலதார மாதிரி அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே எத்து சிந்தனம், எந்த சிந்தனையானது இருக்கோ தொடர் சிந்தனை, தைலதார மாதிரி தொடர்ந்த சிந்தனை எது இருக்கோ அந்த சிந்தனத்துக்கு பேர் தான் ஆத்ம தியானம்னு பேர். ஆத்மாவை விட்டு போயிருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆத்மான்னு போட்டுக்கணும். அதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம், நிர்குண தியானம்னு பேரு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிர்குண தியானம் வந்து பாத்தீங்கன்னா கல்லு கூட தான் பாறை மாதிரி இருக்கிறது. பாறை மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்தோம். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கணும், ஆக்டிவா வச்சுக்கணும். வேணும் ஆக்டிவா வச்சதுனால தானே சம்சாரமே. மனோ திருஷ்யமிதம் துவைத்தம் எத்கிஞ்சித் சச்சராச்சரம், மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே. காரிக்காரர் சொல்றார், மாண்டூக்கிய காரிக்காரர் சொல்றார், இந்த மனசு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த துவைத்தத்தை. எப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷனை நிப்பாட்டி வெளிமுகமா பாக்குற மனசை என்ன பண்ணணும், உள்முகமா திருப்பி தனக்குள்ளார ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கே இந்த மனசு தான் ரிஃப்ளெக்ஷன். இந்த மனசுன்ற ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல பாஷ்யம், வியாச பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றேன்னா உபய பிரவாகினி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ற. உபய பிரவாகினி நதி. ஒரு நதி என்ன பண்ணும், கங்காவா இருக்கட்டும், யமுனாவா இருக்கட்டும், நர்மதையா இருக்கட்டும், எந்த நதிகளா இருந்தாலும், காவேரியா இருக்கட்டும், ஒரு மலைக்கு மேல உற்பத்தி ஆகும். தலைக்காவேரியில உற்பத்தி ஆகிற காவேரி நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூம்புகார்ல வந்து கடல்ல கலந்துடும், கீழ் நோக்கி தானே ஓடும். அதே மாதிரி கங்கோத்திரியில உற்பத்தி ஆகிற கங்கா, கங்கா சாகர்ல கல்கட்டால வந்து பாத்தீங்கன்னா கடல்ல சங்கமிச்சிருது. எல்லா நதியும் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கிதான், மேல இருந்து கீழ் நோக்கிதான் பாயும். ஆனா இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா உபய பிரவாகினி. உபய பிரவாகினா மேல் நோக்கியும் சில சமயம் பாயும், சில சமயம் கீழ் நோக்கி, பெரும்பாலும் கீழ் நோக்கிதான் பாயும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்தாத்மா, இதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகம். இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்து பக்கமே சதா. உலகம் என்னது, 5 இந்திரிய விஷயங்கள். இந்த 5 இந்திரிய விஷயங்கள்லயே இந்த மனசு சதா போயிட்டே இருக்கு. சரி, சுகம் கிடைக்குதா, துக்கம் கிடைக்குதா? சதா துக்கம் தான், வேற என்ன கிடைச்சது? ஒண்ணு. மனசு சஞ்சலப்பட்டு துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் தூக்கி போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த வெளி விஷயத்தை விட்டுட்டு உள்முகமா, இப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்க உண்டாகுது, இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனப்பிரதானக ஜீவன் மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனோட உபாதி, பிரதான உபாதி. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா மனசுல இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணும், புத்தியில ஒருத்தர் இருக்கானே அசையாதவன், பியூர் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அசைவும் இல்லாம உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்புரணம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷனை தூக்கி சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்புரணத்திலேயே பார்த்தல் எதுவோ. என்ன சொல்லியிருக்கேன், கண்ணாடிய சூரியன்ல இருந்து வந்த பிரகாசத்தை திரும்ப கண்ணாடிய சூரியனை நோக்கிய திருப்பினீங்கன்னா என்னவோ அதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். இந்த ஆத்ம தியானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது உபனிஷத்துல இருக்கா சுவாமி, ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ததா
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், எப்படி தியானம் பண்றது அப்படின்னு. தியாயதீவ பகஹா. பக்கஹ அப்படின்னா கொக்கு, கிங்ஃபிஷர் இருக்குல்ல, அது பாருங்க, அது பாட்டுக்கு நிற்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது சிலையோ அப்படின்னு நமக்கு தெரியும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த சரணாலயம், பறவைகள் சரணாலயம் இது மாதிரிலாம் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நினைப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவனோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டான் போல இருக்கு. ஏன்னா பறவைகள் சரணாலயம் தானே, அங்கங்கே சிலையை பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குன்னு. பார்த்தா அது சிலை இல்லை. நான் அது மாதிரி ஏமாந்துருக்கேன். இப்படியே நின்றுட்டு இருக்கு, ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கு, தபஸ் பண்ணுது, ஒத்த காலில் நின்று ஆக்ஷனே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் பண்ணி வச்ச மாதிரி ஒரு பொம்மை மாதிரி அப்படியே நிற்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா பறந்து போயிடுச்சு. ஐயோ எங்கே போச்சு? அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை இல்லை, உயிரோடு இருக்கிறது அப்படின்னு. இதுக்கப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரொக்கடைல் பார்க் ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டோடது, இந்த சாத்தனூர் டேமில். இந்த சாத்தனூர் டேம் போனதுக்கு பிறகு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. முதல்ல தியானம் பண்ணுது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. ஒரு 150 650 எவ்வளோ இருக்குது இங்கே. இன்னும் சேறு பூசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது. நான் நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே நான் நினச்சேன் எல்லாம் செலை பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், சாமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாமி, எல்லாம் வெயில் காயுது சாமி அப்படின்னு. ஆக்ஷனே இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கு. எல்லா முதலையும் குரொக்கடைலும் அப்படியே எந்த ஆக்ஷன் இல்லை, மணிக்கணக்காக உட்காந்துருக்குமா அப்படியே. அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணும். இந்த கிங்ஃபிஷர் எப்படியோ அதுக்கு பேர் தான் தியாயத்து இவ பக்கக. நம்ம நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆச்சரியர் ஒவ்வொன்றா கோட் பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் நிறைய கோட் பண்ணுறதெல்லாம் இங்கே ஆச்சரியர் கோட் பண்ணுறேன். கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியானம் செய்வது போல. அதுக்கப்புறம் தியாயதீவ பிருத்திவி. இந்த பிருத்திவி வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுதான், அசையாமல் இருக்கான். அதனால தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், இங்கே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அசையாம இந்த பூமி எப்படி தியானம் பண்றதோ அது மாதிரி. அதே மாதிரி தியாயதீவ பர்வதாக, மலைகள் எல்லாம் தியானம் பண்ணுதான். நான் திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம் போட்ட மாதிரி இருக்கும் சுவாமி. நல்லா சிவபெருமான் வந்து பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் போஸ்டர், கீழே நல்லா அகலமா. அப்போ இந்த மலைகளே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. தியாயதீவ பர்வதாக, தியாயதீவ பகஹா, தியாயதீவ பிருத்திவி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இது உபமா உபாதானாத். இந்த விதமான உபமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டதுனால தியானம்னா என்ன அப்படின்னா தைலதாரவத்து சந்ததக. தைலதாரனா ஒரு விளக்கெண்ணெய் எடுத்து விட்டீங்க அப்படின்னா மற்ற எண்ணெய்லாம் விட்டா துண்டு துண்டா ஆகுது. இப்போலாம் ரீஃபைண்ட் ஆயில் தானே கிடைக்குது. ரீஃபைண்ட் ஆயிலாம் தண்ணி மாதிரியே இருக்கு, திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டியே இல்லாமல் இருக்கு. அப்போ வந்து நல்ல விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெயை வாங்கணும் அப்படின்னா விட்டோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக எப்படி விட்டுக்கிட்டே இருக்குமோ நூல் மாதிரி, அது மாதிரி சந்ததக தொடர்பு, அதாவது விட்டு போகாம துண்டுபடாம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவச்சின்ன பிரத்யோ. அவச்சின்ன பிரத்யம் என்ன அர்த்தம்? விச்சின்னம்னா துண்டுபட்ட தாட்ஸ். இப்போ நமக்கெல்லாம் துண்டுபட்ட தாட்ஸ் தானே இருக்கு. ராமனை நினைக்கிறோம், கிருஷ்ணனை நினைக்கிறோம், அங்க நினைக்கிறோம், இதை நினைக்கிறோம், போயிட்டே இருக்கு, குரங்கு மாதிரி தவிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இல்லாம ஒரே தாட்டு தொடர்பு தொண்டுபடாம, அவிச்சின்னா துண்டுபடாமல் ஒரே தாட்டு பிரத்யம் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு பேர் தான் தியானம். தேன தியானின. அப்படிப்பட்ட தியானத்தினால் அப்ப எவ்வளவு பிராக்டிஸ் முன்னாடி பண்ணணும். சகுனத்துல பண்ணி 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 அதுக்காக தான் அகாரத்தை பண்ணுங்க, உக்காரத்தை பண்ணுங்க, மக்காரத்தை பண்ணுங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா சூக்ஷ்மத்தை நோக்கி போறது. மெதுவா 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 வெறும் ஸ்புரண மாத்திரமா நிக்கிறது. அமாத்திரான்னு சொல்லியிருக்கேன்ல. ஓங்காரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாத்திரான்னு ஒரு இது இருக்குல்ல, துரியம். எப்படி பண்றது? ஓம் சொல்லி 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 ஓம் உக்கார பிரதானம் சொல்லி, அதுக்கப்புறம் நல்லா நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றது? மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓம் மகாரத்தை சொல்லி இதெல்லாம் நல்லா அபியாசம் ஆகி அடுத்து துரியத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பூரண ஓங்காரத்தை சொல்லுவாங்க. ஓம் ஓம். இந்த ஒரு ஓங்காரம், ஒரு எண்ணம் எழும்போது ஓங்காரத்தை எழுப்புறது.
மனசு லைட்டா அசையுது அப்படின்னும் போது ஓங்காரத்தை சொல்றது. அப்புறம் ஓங்காரத்தை சொல்லி முடிச்சோன்னே அப்படியே கேப், வெறும் கேப் மட்டும் இருக்கு. அடுத்த மனசு திரும்ப எழும்போது திரும்ப ஓங்காரம். அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிற இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பூரண ஓங்காரத்தை, அகார உக்கார மக்காரம்லாம் பிரதானம்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஓம் ஓம், அந்த ஓம்க்கும் இருக்கிற நடுவுல இருக்கிறது எந்த தாட்டும் இல்லாம வெறும் ஸ்புரண மாத்திரம், நீங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்க. பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது. ஒவ்வொரு விற்த்திக்கு ஒவ்வொரு தாட்டுக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மம் இருக்கு. அதான் கேவல ஸ்புரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கதான் சைத்தன்யம், வெறும் சைத்தன்யம் மட்டும். அங்க நான் மட்டும்தான் இருக்கேன், வேற தாட்டு இல்லை. ஒரு தாட்டு வரும்போது ஓங்காரத்தை சொல்றது. இது மெதுவா அந்த கேப்ல நிக்கிற சாமர்த்தியம் அதிகமாயிட்டே போகும். இந்த கேப்ல நிக்கிற சாமர்த்தியம் அதிகமாக ஒரு ஓங்காரம் சொல்லி 1 மணி நேரம் கூட பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாம வெறும் சைத்தன்யமா நிக்க முடியும். இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணி எது பண்ணிப்படுதோ அதுக்கு பேரு ஆத்ம தியானம் அப்படின்னு பேரு. இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அந்த தியானத்தினால தேன தியானின்னு, அந்த தியானத்தினால ஆத்மனி அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னிடத்திலேயே, ஆத்மனி அப்படின்னா தன்னிடத்திலேயே, தன்னிடத்துல இங்க ஆச்சாரியர் சொல்றாரு புத்தவ், புத்தினா தன்னுடைய ஹிருதயத்துல, புத்தினாலும் ஹிருதயம்னாலும் ரெண்டு ஒரே அர்த்தம். தன்னுடைய ஹிருதயத்திலேயே பஷ்யந்தி பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறாங்க? ஆத்மானம், தன்னையே பார்க்கிறார்கள், ஆத்மாவையே பார்க்கிறார்கள். பிரத்யக்கு சேத்தனா, தன்னுடைய ஆத்மாவையே பாத்தீங்கன்னா பிரத்யக் சேத்தனான்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூசிவா நான் உள்ள ஒரு ஸ்புரணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரத்யக் சேத்தனம்னு பேர். வெறும் உணர்வா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவையே பார்க்கிறார்கள். எதனால பார்க்கிறாங்க? ஆத்மனா, ஆத்மாவினால் பார்க்கிறார்கள். ஆத்மான என்ன அர்த்தம்? தியான சம்ஸ்கிருத்தேன அந்த கரணேன, தியான சம்ஸ்காரம். நம்ம யோக சூத்திரம் எடுத்துட்டு இருக்கோம்ல, ஏன் யோக சூத்திரம் எடுக்கிறேன் அப்படின்னா சவிகல்ப சமாதியில இருந்து ஆரம்பிக்கணும். நேற்று கூட பாடம் பாத்தீங்கன்னா கிரமேன அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், அவசரப்பட்டுறாதீங்க நான் சொன்னேன். நானே பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் போனாலும் நான் எங்க இருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னு நான் நேற்று உங்களுக்கு யோக சூத்திர கிளாஸ்ல சொன்னேன். முதல்ல ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு இப்ப எல்லா பாடத்தையும் நிப்பாட்டுனா முதல்ல பூஜையை ஆரம்பிப்பேன். சிவ பூஜையை பாத்தீங்கன்னா நல்லா விஸ்தாரமா சிவபூஜையை மானசீகமா ஒரு 3 மணி நேரத்துக்கு இஷ்டப்படி நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெதுவா பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை, ஸ்தூல ஓங்காரத்தை சொல்லுவேன். ஒரு 6 மாசம் நல்லா இதை சொல்லி அதை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளார சூக்ஷ்ம ஓங்காரம் உக்காரத்துக்கு வருவேன். அதுல நல்லா கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணி அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மகாரத்துக்கு வருவேன். மகாரத்திலேயே நீண்ட காலம் அபியாசம் பண்ணி உள்ளுக்குள்ளார நாதம் கேட்கிற வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் அந்த நாதத்தையும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த அமாத்திரான்னு சொல்லக்கூடிய துரியத்துக்கு வரணும். அப்ப அந்த துரிய தியானம் வர்றதுக்கு நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்? சிவபூஜையில இருந்து ஆரம்பிப்பேன். ஸ்தூலத்துல இருந்து, கிரியையில இருந்து, சரியை கிரியையில இருந்து கிரிவலம் போறது வேற. நான் சொல்லியிருந்தேன் நேற்று, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பூஜை பண்ணுவேன், ஒரு கிரிவலத்தையும் பண்ணுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தினால பண்ணா அது சரியை, இந்த பூஜை பண்றது கிரியை. இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அகார உக்கார உபாசனை, மகார உபாசனை வரைக்கும் யோகம். இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த வந்துருது? நல்லா அந்த அபியாச யோகத்துல வந்துருது. அதுக்கப்புறம் நிர்குணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆத்மஸ்வரூபம் மட்டும், அங்க வேற எந்த சிந்தனையும் இல்லாதது. அந்த சிந்தனையிலேயே நிக்கிறதுக்கு பேரு துரியத்துல நிக்கிறது. அதுதான் வாஸ்தவத்துல ஆத்ம தியானம். அப்ப ஆத்ம தியானத்தை எடுத்தோன்னு நம்ம பாத்தீங்கன்னா அடையலாமா அப்படின்னா அடைய முடியாது. சதாசிவ பிரம்மேந்திரன் பாத்தீங்கன்னா கிரமேனன்ற வார்த்தையை வைக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. பைபாஸ் பண்ணீங்கன்னா மூக்கு உடஞ்சு போயிடும், உங்களால மேலேயும் ஏற முடியாது, கீழேயே நிக்க முடியாது. அந்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அந்த தியான யோகத்தினால தியான சம்ஸ்கிருத்தேன அந்த கரணக, இந்த அந்த கரணம் என்ன ஆகும் தெரியுங்களா?
மெதுவா 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 சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். 70%, 80%, 90%, 95% அப்படின்னு ஒவ்வொரு சம்ஸ்காரம் ஆயிட்டே போகும், சுத்தீகரணம் ஆகும். இப்ப இனிமே வரப்போகுது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பேசுற விஷயம்தான் அடுத்த கிளாஸ்ல யோக சூத்திரத்துல 49வது 3வது பாதம் 49ல இருந்து 55 வரைக்கும் இப்ப நான் பேசுறதெல்லாம் திரும்ப நான் பேச போறாங்க யோக சூத்திரத்தை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அந்த தியானம் பண்ணி 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 அங்க இருக்கக்கூடிய ரஜஸும் தமஸும் என்ன ஆகும், பியூரிபிகேஷன் ஆயிடும். இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் பியூரிஃபை ஆகிறதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம் பண்றதுன்னு பேர். அது எப்படி ஆகும், ஒவ்வொரு பர்சன்டேஜா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 98% வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணம் வந்தோன்னு 1% ரஜோகுணம் 1% தமோகுணம் வரைக்கும் இருக்கும்போது அங்கதான் என்ன தியானம் நடக்குது. அதுக்கு பேரு அப்படின்னா அந்த தியானத்துக்கு பேரு யோகிகள் சொல்றாங்க பிரசங்கியான தியானம், பரம் பிரசங்கியான தியானம். இந்த பரம் பிரசங்கியான தியானத்துல தான் நான் வேற, இந்த சித்தம் வேற, இந்த பிரகிருதி வேற அப்படின்னு விபாகம் அவனுக்கு கிடைக்குது. முதல் வந்து தன்னை பார்த்தல் அவனுக்கு எப்போ சித்திக்குதுன்னா பரம் பிரசங்கியானம்ன்ற 98% சத்துவகுணத்துல சித்திக்குது. இந்த தியானத்தினால அந்த சம்ஸ்காரம் செய்யப்பட்ட அந்த கரணத்தினால சித்தத்தினால கேச்சித்து யோகினக கஷ்டித்து தீரகன் வார்த்தை சொல்றோம். சிலர் யோகிகள் பார்க்கின்றார்கள். சரி, சில யோகிகள் என்ன அர்த்தம், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல 2வது அத்தியாயம் முதல் மந்திரம், முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத் சொல்லுது பராஞ்சிகாணி வியதிர்ணத்து ஸ்வயம்பூஹு. நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பூஹு. ஸ்வயம்பூ பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளை கிரியேட் பண்ணும் போதே ஒரு டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பராஞ்சிகாணி, இந்த இந்திரியங்கள் எல்லாம் பகிர்முகமா கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வெளியிலேயே போற மாதிரி படைத்து விட்டார். அப்ப இந்திரியங்கள் எப்படி வெளியில போகுதோ அதை பார்த்து இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடியே போய் 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 பிராக்டிஸ் ஆயிருக்கு. இப்படிதான் டிஃபால்ட்டா சிருஷ்டியே இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பராஞ்சிகாணி வியதுர்ண ஸ்வயம்பு பராங் பஷ்யதி நாந்தராத்ம. இது வெளியிலேயே பாக்குது எல்லாம், உள்ளுக்குள்ளார இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவை என்ன பண்றது இல்ல, 2 கிளியில 1 கிளி உள்ளதானே இருக்கு. பரமாத்மா உள்ள சாட்சியா இருந்து க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரதன்றர்ல, என்னை க்ஷேத்திரஜ்ஞனாக அறிந்து கொள் அப்படின்னு. ஆனா நம்ம அறியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை க்ஷேத்திரஜ்ஞனா சாட்சியா இருக்கிறவரை பாக்குறது இல்லை, நாந்தராத்மன் அந்தராத்மாவை பாக்குறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் தீரகா, அந்த கஷ்டித் தீரகன்ற வார்த்தை தான் இங்க கேச்சித் அப்படின்னு சிலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. கஷ்டித் தீரக யாரோ சிலர், மாய்க்காலார் யாரோ ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பால் குடிச்சவன், அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல குருநாதர் கிடைச்சி நல்ல சிரவணமும் மனநமும் நல்ல வைராக்கியத்தையும் கைது கொண்டு அபியாச வைராக்கியாபியாம் கண்ணிரோதா, அபியாசத்தையும் வைராக்கியத்தையும் கை கொண்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா உட்கார்ந்து தியானம் பண்றான். தியானம் பண்ணி கஷ்டித் தீரக பிரத்யேக ஆத்மான ஐக்ஷதி, அவன் உள் திரும்பி வந்து என்ன பண்றான், தன்னுடைய ஆத்மாவை பிரத்யேக ஆத்மாவை தன்னுடைய சோர்ஸா தன்னுடைய பிம்பமா இருக்கிற அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறான். எப்படிய பார்க்கிறான் அப்படின்னா ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன். ஆவிருத சக்ஷுகுனா என்ன அர்த்தம், அகமுகமா திரும்பினவன் என்ன பண்றான், உள்முகமா திரும்பி தன்னுடைய பிரத்யேக ஆத்மாவை பார்க்கின்றான். என்ன எதுக்காக பார்க்கிறான் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக பார்க்கிறான் அப்படின்னா அமிர்தத்துவமிச்சன், சாகாதவன ஆகணுன்றதுக்காக என்ன பண்றான். போன ஸ்லோகத்தை பார்த்தோம்ல, சாகாதவன் ஆகிறான், திரும்ப பிறப்பதில்லைன்னு பார்த்தோம்ல, அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்தர்முகமா ஆகும். அப்ப அந்தர்முகமா ஆகி வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறதுதான் இது. இதை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயம் மொத்தம் வந்து நிஷ்டா பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 52வது ஸ்லோகம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 51, 52, 49 இருந்து போடணும். 49 இருந்து 55 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம்
இந்த நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகங்கள். புத்தியா அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்வர்க நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி அப்படின்னு ஆரம்பிக்குது. 49 இருந்து 55 வரைக்கும். அதுல 52வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சொல்லுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிக்த சேவி லகுவாசி. இந்த தியான யோகம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிக்த சேவி ஏகாந்த வாசத்துக்கு போறது. நதிக்கரையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குகைகளோ சின்ன அரண்யமோ நிறைய இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இன்னும் காலியா இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்கு. ஏகாந்தமா இருக்கணும். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, பக்கத்துல மால் இருக்கா, ஏர்போர்ட் இருக்கா, இல்ல இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா போக முடியாது, தியானத்துக்கே போக முடியாது. இன்னும் 10 ஜென்மம் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார், பகவானை தேடி போகணும், பகவான் பார்த்துப்பார். டாக்டர் பெரிய டாக்டர் அவர் தானே. ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்மா பகவான் மட்டும் அனுகிரகம் வச்சாருன்னா எந்த டிசீஸும் வராது, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிடலாம். நம்ம எந்த டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்குமா, மால் இருக்குமா, ஸ்டேஷன் இருக்குமா, ஏர்போர்ட் இருக்குமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க தியானம் பண்றது? அப்ப தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது நதிக்கரைக்கு போ, மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத விவிக்த சேவி ஏகாந்த வாசத்துக்கு போ. நதிக்கரையோ மலைமுகடோ எங்கேயாவது ஏகாந்தமா ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு பேசாம ஒதுங்கி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா லகுவாசி, ரொம்ப அல்ப ஆகாரம், ஒருவேளை உணவு எடுத்துக்கோ. ஒரு கைப்பிடி பசி பருப்பு போட்டியா, ஒரு சவுச்சவை போட்டியா, ஒரு கைப்பிடி அரிசியை போட்டியா, போதும், அவ்வளவுதான். பொங்குன்னா ஒரே வேலை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா எனர்ஜி இருக்கும். உடனே 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குள்ள டைஜஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. பேசாம லகுவாசியா இருந்துட்டு அல்பாகாரியா இருந்துகிட்டு அங்க போனா இந்த கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கேட்டா போக முடியாது. அப்ப அல்பாகாரியா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதவாக்காயமான சக, இந்த வாக்கு மனசு இந்த உடம்பு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, வாக்க கண்ட்ரோல் பண்ணி பேசாம மௌனத்தை எடுத்துக்கிறது. அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்ப தேவையில்லாம அசைக்காம கண்ட கர்மம் பண்ணாம இருக்கிறது. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணாம இருக்கிறது. அவன் இப்படி பண்ணா, இதை செஞ்சா, பாலிடிக்ஸ் இப்படி போச்சு, அதை போச்சு, எல்லாத்தையும் விட்டுறது. சொந்தக்காரவங்க அது இது எல்லாத்தையும் தூரமா ஏகாந்த வாசத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியான யோக பரோ நித்தியம். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது தியான யோக பரோ நித்தியம். தியான யோகத்தையே பரம லட்சியமாக கொண்டு நித்தியம் தியான யோகத்தையே சதா 24 மணி நேரம், தூங்குற நேரம் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளுக்காக கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம், மீதி நேரம் ஃபுல்லா. நான் ஒரு சுவாமியை சொன்னேன்ல குஜராத்ல, என்ன சுவாமி போய் யோகம் படிக்கிறதுக்காக போனேன். சுவாமி யோகம் சொல்லி கொடுக்கறதுலாம் நிப்பாட்டிட்டேன். சாமி என்ன பண்றீங்க? காலையில இருந்து உட்கார்ந்தே இருக்கும் சாமி, இதான் சாதம். என்ன உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் திரஷ்டாவிலேயே தொடர்ந்து நிற்கிறது. யாராவது வந்தா கண்ணை திறந்து பாக்குறது, யாரு வரலன்னா கண்ணை மூடிட்டு பேசாம. என்ன சாதனை அப்படின்னா, யோகி நல்ல யோகா அபியாசம் ஒரு நிறைய டீச்சிங் பண்ணிட்டு இருந்தோம். டீச்சர், யோகா டீச்சர், சன்னியாசி, என்னோட ஆச்சாரியரோட குருபாய். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த வேலையும் இல்லை. காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தாருன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குக் பண்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப உட்கார்ந்தாருன்னா, தூங்குறது இல்லை, மத்தியானம் தூங்குறது இல்லை, திரும்ப உட்கார்ந்தாருன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டே இருக்காரு, உட்கார்ந்தே இருக்காரு. எப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா, கண்ணை மூடி பேசாம. யாராவது வந்தாங்கன்னா பெல் அடிப்பாங்க, பெல் அடிச்சாங்கன்னா மணி அடிச்சாங்கன்னா பாப்பாரு, என்ன வாங்க இங்க வாங்க. தலையசிச்சாருன்னா பக்கத்துல போட, நான் போனேன், தலையசிச்சாரு, பக்கத்துல போட, உட்கார்ந்துருந்தேன். ஒரு சரீரத்துல ஒரு ஆட்டம் இல்லை, எதுவும் இல்லை. நிமிர்ந்து உட்கார்ந்துருந்த, நிமிர்ந்து உட்கார்ந்தது அப்படியே உட்கார்ந்துருக்கேன், வேற எதுவும் இல்லை. நான் ஒரு 3 மணி நேரம் இருந்தேன், 4 மணி நேரம் இருந்தேன். ஃபுல் டைம் அவர் எந்திரிக்கவே இல்லை, எதுக்கும் எந்திரிக்கவே இல்லை, வெறும் மணி. நான் அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்க போயிருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்தவர் உட்கார்ந்தே தான் இருக்கார், வேற எந்த வேலையும் இல்லை. அப்ப தியான யோக பரோ நித்தியம், 24 மணி நேரமும் தியான யோகத்தையே பரம லட்சியமா கொண்டு வைராக்கியம் சமுபாசிரிதக, நித்தியம் வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணிக்கிட்டு. வேற பாஷிக்கார் எழுதுறார், அந்நிய நித்தியம் ஏன் சொல்லியிருக்கு தியான யோகத்துக்கு அப்படின்னா, ஜபாதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்சனார்த்தம்ன்றார் பாஷித்துல. ஜப முதலியவைகள் கூட இல்லாம இருக்கிறது. அப்ப ஜப முதலியவைகள் என்ன அர்த்தம்? ஜபம் வந்தா என்ன ஆயிடும்? ஜபம் வந்தா சகுனம் ஆயிடும், சவிகல்ப சமாதிக்கானதாயிடும்.
இப்ப இங்க பாஷ்யத்துல இங்க என்ன சொல்லியிருக்காரு? சதா பிரத்யக்கு சேத்தையத்திரி ஏகாகிருதையான் இருக்காரு. வெறும் ஸ்புரணத்துல மாத்திரம் நிக்கிறது. ஸ்புரணம் என்னது? சகுனமா நிர்குணமா? சகுனம் இல்ல, நிர்குணம். பிரத்யக் சைத்தாரம், சைத்தன்யம். வெறும் ஸ்புரணமா உணர்வுல மட்டும் நிக்கிறது. அப்ப ஜபம் கூட பாத்தீங்கன்னா அங்க பண்ணக்கூடாது. அப்ப ஜபமே பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கிறது சூக்ஷ்மம் ஜபம் தான். அப்ப வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. இந்த விதமா இருக்கிறவன் தன் பிரம்ம பூயாய கல்பத்தே, அவன் பிரம்மமாக ஆவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். பிரம்மமா ஆவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான் அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தியானம் பாத்தீங்க அப்படின்னா சில யோகிகள் கஷ்டித் தீரகா, சில யோகிகள் இந்த நிதித்தியாசனம் வரைக்கும் போறாங்க. ஏன் கஷ்டித்துன்னு சொல்லியிருக்குன்னா நிறைய டிராப் அவுட். நிறைய பேர் இப்ப நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு நாளையா பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணுவீங்க, கர்மயோகமே பண்ணிட்டு போயிட்டு இருக்க லைஃப் ஃபுல்லா. அதுக்கப்புறம் பூஜை எடுத்தீங்கன்னா எவ்வளவு நாள்பா பூஜை பண்ணுவீங்க? 98 வயசு வரைக்கும் பூஜை பண்ணிட்டே இருப்பீங்களா? சாகர காலம் வரைக்கும். நிறைய பேர் பூஜையிலேயே நிற்பாட்டிடுறாங்க. சில பேர் யோகத்துக்கு வரன்னு ஆசனத்திலேயே நின்னுறாங்க. சில பேர் பிராணாயாமத்துல நின்னுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மூர்த்தி தியானத்துல நின்னுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா டிராப் அவுட். நிறைய பேர் சிரவணம் பண்ணோன்னே டிராப் அவுட். மனனத்துக்கே யாரும் வர்றதில்லை. நான் பாக்குறேன், யாராவது என் கண்ணுக்கு முன்னாடி மனனம் பண்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மனனம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் மனனம் பண்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா பண்டிதர்கள்லாம் பெரிய பெரிய மணி டிராவிட் மாதிரி பெரிய பெரிய பண்டிதர்களா இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண சாஸ்திரி, அவங்கெல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா பண்டிதர்கள் தான். யாரும் குடும்பத்தை விட்டே பிரியல, வைராக்கியமே இல்லை யாருக்கும். யாரும் பாத்தீங்கன்னா நிறைய பாண்டித்தியத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுல விவகாரம் பண்ணிட்டு அப்படியே இருந்துடுறது. அது எப்படி எங்க நிதித்தியாசனத்துக்கு எல்லாம் போறது முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் டிராப் அவுட். அப்ப யாரு பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம தியானம் வரைக்கும் போறாங்கன்னா அதான் இங்க ஆச்சாரியர் கேச்சித் அப்படின்னு, கேச்சித் யோகினக, சில யோகிகள் அப்படின்னு இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கணும். அப்ப தியான யோகம்ன்றதுக்கு அர்த்தம் நிதித்தியாசனம். ஆயிடுச்சா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். மனுஷ்யாணாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயி யததானாமபி சித்தானாம் கஷ்டித் மாம் வேத்தி தத்வதः. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ சிலர் பாத்தீங்கன்னா என்னை அறிந்து கொள்வதில் முயல்கிறார்கள். அப்படி முயற்சி செய்கின்றவர்களிலும் 1000ல் ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா கஷ்டித், யாரோ ஒருத்தர் தான் பாத்தீங்க அப்படின்னா என்னை உள்ளபடி என்னை பாத்தீங்கன்னா அறிகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா டிராப் அவுட் நிறைய. இந்த ஞான யோக மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்துல இந்த ஸ்டெப்ஸ் நான் சொன்னல, இப்போ பாடம் ஆரம்பிக்கும் போது எத்தனை ஸ்டெப்ஸ் சொல்லணும், ஒவ்வொருத்தரும் அங்கங்க நின்றுட்டாங்க. அதனால பூரணமா நம்ம என்ன பண்ணணும், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க இருக்கமோ அடுத்த ஸ்டெப் என்ன போயிட்டே இருக்கணும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இந்த ஸ்லோகம் நிறைய பேரால நிறைய தப்பா எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த இப்படியே வச்சுக்கிட்டு பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொண்டு கூட்டி சமன்வயம் பண்ணி பேசணும். அப்படி பேசினாதான், பகவத்கீதையை சமன்வயம் பண்ணாவே உங்களுக்கு கிளியர் பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு